பாத்தீங்கன்னு சொன்னா இது முக்கியமா கூடுது குறை இருக்க கூடி கொண்டு வந்தது கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு அப்ப நாங்கள் கூட போட்டேன் நீங்க திரும்ப விடுவோம் நல்ல கட்டி பல பிடிக்கும் 4 தேங்காண்ட வழியே இந்த சட்டி நீங்களா வைக்கணும் அது மழை சரி இப்ப இது நல்லா வந்து நான் அனைவருக்கும் வணக்கம். நான் சிந்துஜன். நான் தட்சா. நாங்க எங்க நிக்கிறோம்டா வளமே புள்ளைங்கட போயிட்டா நிக்கிறோம். இப்ப காலநிலை மாற்றங்களால மழையும் இல்ல மழையும் என்ன மழை மாறி மாறி வந்து இருக்கு. அப்ப இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு வீடியோவோட வந்திருக்கேன். எல்லாருக்கும் பிரயோஜனம் எல்லாருக்கும் பயனுள்ள அவனுக்கு எல்லாருக்கும் எங்களுக்கு சாப்பாட்டுக்கும் தேவைப்படும் எங்களுக்கு நாங்களும் எங்களோட தலைக்கு பிரயோஜனப்படுத்தலாம். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் முடி கொட்டுற பிரச்சனைகள் அப்ப அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் நான் ஒரு தீர்வு எங்கட குடும்பத்துக்கு நான் செய்ய போற ஒரு தீர்வு இன்றைக்கு இருக்க போகுது. எல்லாருக்கும் நான் இன்றைக்கு ஒரு முக்கியமான பயனுள்ள ஒரு விஷயம் செய்ய போறோம். அதான் நாங்க இன்றைக்கு அதை பயந்தோட வந்திருக்கிறோம். சரியா என்ன சாமான் நாங்க வீடியோக்குள்ள பாப்போம் காட்டுவோம் என்ன மாதிரி செய்ய போறோம் வீடியோக்குள்ள பாப்போம். அது கூடுதலா அந்த நேரம் எங்கட அம்மா எல்லாம் கூடுதலா ஒவ்வொரு மாதத்துக்கு ஒருக்கா இல்ல 2 கிழமைக்கு ஒருக்கா செய்வா. அடிக்கடி சாப்பாட்டுக்கும் செய்து எடுப்பா எங்களுக்கும் எங்களை பயன் தலைக்கு தேவையானதை செய்வா. ஆனா நாங்கள் இப்ப நாங்க கடையில எல்லாம் எங்கட கையால செய்யற மாதிரி எதுவுமே வராது. என்ன கடையில வாங்குற சாமான் இப்ப சில பேர் செய்ய குறைவான அந்த மெஷின்ல கொடுத்து செய்யறோம். மெஷின்ல கொடுத்து சில நாங்க வந்து கையால வச்சு செய்ய போறோம். கையால எங்கட கையால செய்ய போறோம். அதைத்தான் நாங்க அன்றைக்கு கூட உங்களோட வீடியோ பயந்து போறோம். அதே போல நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். என்ன அந்த வீடியோ எங்களுக்கு என்ன செய்யறது அந்த வீடியோலாம் எங்களுக்கு மோனிட்டேஷன் அந்த பிரச்சனை ஒன்று வந்திருந்தது. நாங்க பத்தி கதைச்சிருந்தாங்க என்ன வீடியோ தொடங்கி அதை கதைச்சிருந்தாங்க. அப்ப அந்த வீடியோ எங்கட இவர மச்சாண்ட மகளோட சாமர்த்திய வீடியோ அதாவது பூப்புனித நீராட்டு விழா வீடியோ தான் நாங்கள் நேற்று போட்டிருந்தோம். நாங்கள் சொல்லி அதை சரி அப்ப நாங்கள் இப்ப எங்களோட வீடியோக்குள்ள போவோம். அதுக்கு முதல்ல எங்களோட வீடியோக்கு ஃபர்ஸ்ட் டைம் வராமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் பட்டனை கொடுத்தா நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு சரி பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எங்களுக்கு சின்ன சப்போர்ட் இருந்தா நாங்களும் இப்படியே வீடியோ போட்டு கொண்டு அடையலாம். சரி அப்ப வாங்க நாங்க இப்ப போய் வீடியோக்குள்ள போவோம். பாத்தீங்கன்னு சொன்னா இது முக்கியமா நாங்க இப்ப வந்து தேங்காய் உரிக்க நாங்க இப்ப தேங்காய் தான் முக்கியமான பொருள் அடிச்சுருவோம். பாத்தீங்கன்னு சொன்னா தேங்காய் விலையே சும்மா கூடுது குறை இருக்க கூடி கொண்டு வந்தது. இப்ப நல்ல விலையில போகுது. இப்ப நாங்க தேங்காய் தான் உரிக்க போறோம். சில்லியன் தேவையான தேங்காய் நாங்க 3ல இப்ப செய்வோம். அதாவது நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா தேங்காய் உரிச்சு எண்ணெய் உரிக்க போறோம். என்னடா எண்ணெய் உரிக்கிதான் நாங்க தலைக்கு அந்த எண்ணெயை நாங்க யூஸ் பண்ண போறோம். எனக்கு தேவை கட்டாயமா முடி கொஞ்சம் கொஞ்சமா கொட்டுது. அப்ப நாங்க கூட அது சும்மா கொட்டுது. என்ன தேங்காய் பார்த்து எடுக்கணும் இல்ல என்ன நல்ல செத்த தேங்காய் எடுத்தா தான் நல்ல பால் எடுக்கலாம். சரியா உரியுங்க. நல்ல வேலை செஞ்சுக்கிறோம் மாமா. உரிக்கிறது சுகமான இதெல்லாம் மயந்து வச்சுக்கிறாரு வீட்டுல. நாங்க தேங்காயும் முதல்ல மாமா ஊருக்குள்ள எடுத்து நாங்க தேங்காய் கொண்டு கொடுக்குறோம். அந்த நெருப்பு அப்ப அதால வாங்கின சாமான் தான் இது மறுபடியும் உரிக்கிறான். கிட்ட கொண்டு காட்டுங்க. இது உரிக்கிறது இதுல குத்தி அது உனக்கு சின்ன வேலைடாப்பா. புதுசா பாக்குறவங்க என்னடா அந்த பொடியை செய்யறானுல இப்படிதான் உரிக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா தேங்காய் சரியான விலை. அப்ப இந்த ஊருக்குள்ள சில பேர் கொண்டு வருவீங்க நாங்கள் வாங்குறது. அது எங்கள்ட்ட 2 மரம் அதாலயம் விழும். ஆனா விழும். இப்ப கொஞ்சம் திரும்ப குடிச்சிருக்குது. நாங்கள் சமைக்கிறதுக்கு எடுப்போமே அதுல நல்ல தேங்காய் இப்படி தேங்காய் வாங்குறோம். 5 போகணும். இப்ப 200 ஆக குறைஞ்சது 170 180 ஆக குறைஞ்ச விலைக்கு தேங்காண்டா
அப்படியா சின்ன தேங்காண்டா இருக்கும் சந்தையில் ஒரு விலைக்கு இருக்குது அது வெள்ளையா இருக்கும் இப்படி இருக்காது. இப்போ நாங்கள் எங்களோட தேவைக்கு இப்போ கடையில் போய் தேங்காய் வாங்கிருந்தாலும் தேங்காய்க்கு மட்டும் இப்போ ஒரு 500 கிட்ட 3 தேங்காய் வாங்கிருந்தாலும் பாருங்க நல்ல சூப்பர் எல்லாம் வந்து ஒரு மாதிரி தேங்காய் மாதிரி எல்லாம் ஒரே சைஸ்லேயே கிடக்கு. இது 3 காலம் என்ன தப்பு என்ன ஆனால் இப்போ மழைக்கு கிடந்தது தானே கொஞ்சம் சுகமா இருக்கு. நான் கவனமா உள்ள குத்தி நீங்கள் இல்ல அவசரத்துல உருட்டி பாக்குறேன். இது உரிக்கிறது சுகம் தான். இப்போ நாங்கள் எல்லாத்தையும் வீட்டில் நீங்கள் போட்டேன் நீங்க அப்போ ஒன்று எடுத்து உரிக்கீங்க. இந்த கோழிக்கூடு எல்லாமே இருக்குன்னு பார்த்துங்க இந்த வீடியோ இருக்கிறாங்க ஏன்னா இந்த கோழிக்கூடு வந்து நாங்கள் முதல்ல ஒரு வீடியோ போட்டாங்கல்ல இந்த காணி வந்து நாங்கள் கோழியை வளர்க்குற மாதிரி அந்த வாங்கி வச்சுக்கிறாங்க கோழிக்கூடுல. நேரம் இப்போ நான் நினைச்சேன் இப்போ வந்து நாங்கள் 3 தேங்காய் எடுத்துனாங்க என்னத்த இப்போ அத்தை சொன்னா 3 காணா அந்த மாதிரி உரிக்கணுமே அத்தை உரிக்கணும் நான் உரிச்சு காட்டணுமே தேங்காய் இருக்கிற எவ்வளோ நேரம் அவனை கையை குத்தி விட்டுறாங்க. இப்போ இந்த வீடியோ அப்படி நிப்பாட்டு எல்லாமே வரும் கை குத்தி கொண்டு வருத்தங்க நான் எப்படி இருந்தாலும் எந்த பல்லாலே அதை நீ உரிக்கிற மாதிரி வேற அது என்ன டப்பு டப்புன்னு உரிக்கிற நீ அப்படின்னா தேங்காய் தான் கொஞ்சம் இன்றைக்கு வந்துடுங்க மண்டைக்கு இல்லை நாளைக்கு வீடியோ துவங்குறது முடிஞ்சது என்ன வைக்கிற நான் உரிக்கிறேன் தெரியும் அவ்வளோ அவசரத்துக்கு நல்ல பண்ணா உரிக்கிறேன்னா கொஞ்சம் வீடியோ வந்தோடனே மழையும் பெய்யுது பார்த்துக்கேன் துணிக்குதானடா. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இல்லையடா தேங்காய் உரிக்கிட்டா சரியா 4 தேங்காய் உரிச்சாச்சு சைடு இந்த தம்பி ஆக்கள் பெரிய நல்ல பெரிய பெரிய தேங்காய் நல்ல பெரிய நல்ல இது வேறுமாடா பால் வேறு நீங்கள் 2 அப்படிங்க சரி உடைச்சி திருவோணம் தருவான் வாங்க போ தேங்காய் எல்லாம் கூட மழை கொஞ்சம் லைட்டாக அடுத்து இப்படி இல்லை நீ என்னத்துக்குது கோப்பையில் உடைக்குது கீழே அடிச்சுட்டு தான் சில வடை ஊற்றலாம் சில வடை ஏன் படிக்க நேரம் உடையுங்கோ ஓகே மற்ற 2 தேங்காய் 2 கூட முதல் தான் திருவி போட்டு அடிப்போம் என்னடா மழை வந்து சரி வாங்க நான் வந்து நாங்கள் தேங்காய் எல்லாம் உடைச்சி இப்போ அதை திருவி கொண்டிருக்கேன் எல்லாத்தையும் மூச்சு அதுக்கு டீ வச்சுக்கிறேன் அடுப்பில் ஆசி தான் சோங்க டீ உண்டாக்குறது நான் மாறி திருவிடும் அதான் நான் எதிர்பார்த்தேன் டீயை விட மாமா பிடிச்சி திரும்ப விடுவோம் மாமா வர மாட்டேதான் மாமா சொன்னார் இப்படி என்ன உருக்குங்க தலைக்கு வைப்போம் மேசையில ஃபிட் பண்ணி திருவிழா இருக்குது அப்படியே கொடுத்துட்டு சிறுவன்ட்டாச்சு கஷ்டப்படணும் இது முதல் அம்மாக்கள் செய்ய இப்படித்தான் திருவுறாங்க பழைய மாதிரி செய்ய முடியும் அப்ப என்ன கொதிச்சு வேற கடைசியா வருமி அது எனக்கு பிடிக்கும் அந்த பத்தின அப்புறம் முடிவு என்ன தெரியாது தெரியும் தேங்காய் போட்டு வரதுல பால் புளிஞ்சு எடுக்கணும் நாங்க கையால புளியறத விட மிக்சி கப்ல போட்டு அடிச்ச வேண்டாம் நல்ல கட்டி பாலா எடுத்துருவோம் இல்ல வந்துடும் அந்த பால் எல்லாம் அதள்ளி வந்துடும் அதனால நாங்க எல்லாரும் திரி போட்டு பாப்போம் எனக்கு சிந்தி நானும் 3 கை தேங்காய் இல்ல இல்ல போய் இது 3 தெரியும் 3 கை சரி வந்து நாங்க தேங்காய் வந்து எடுத்தாச்சுன்னு சரியா 4 தேங்காய் திருவி எடுத்துட்டேன் நாங்க இனிப்ப பாலை புளிஞ்சு அடுத்து என்ன செய்யறது அடுப்புல வைக்கிறது நல்ல கட்டி பாலை புளியணும் நான் புளியறத காட்டுறேன்னா கிட்ட வைங்க
நல்ல கட்டிப்பால புளிக்கணும். நல்ல கட்டிப்பால 2 தரம் புளிக்கணும். பத்தி போடு. எப்படி நாங்க புளியறதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி நாங்க புளிஞ்சிருக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன வருமே என்ன பாலை மட்டும் வச்சு காய்ச்சி தெரியும் இல்லை வேற போடணும். பால் மட்டும் நல்ல பால் என்ன கண்டிப்பா மிக்ஸியில் அடிக்கலாமா தான் நினைச்சேன் நான். மிக்ஸியில் அடிக்க வேணாமன்றியே. இது கையால் புளிறாங்கல்ல. இந்த பாலை தான் இந்த சட்டிக்க காணுமா சட்டி? நாங்க 4 தேங்காண்ட வடியே இந்த சட்டி காணும். படி இருக்குது அது பெருசா ஆக பெருசா இல்லை. அப்ப இதுக்குள்ள எடுத்தது உடஞ்சிட்டு கை ஒரு கப்ளிங்க எடுத்தமே அதுவும் இந்த தரம் புளியறதும் சரியா இருக்கும் நினைக்கிறேன். அது என்னதுக்கு? அது பேர் இந்த புளியறதுக்கு தரம் புரிச்சு புளியறது 2ஆ புரிச்சு புளியறது. என்ன உள்ள கண்ணிலும் நான் வீடியோ எடுத்துட்டு வரேன். நல்ல மரியாதை அண்ணாடா அப்படித்தான். ரெண்டாவது ஒரு புரிச்சு எடுத்த தேங்காய் இருக்குதானே முதல் புளிஞ்ச இதுல தேங்காய் 2ஆவது அடுத்து அந்த புளி இப்போ நாங்கள் இதில் 2ஆவது புரிச்சு வச்ச தேங்காய் பூவில் புளிவோம் என்ன. கோழிக்கு தேங்காய் பூ கொடுத்து சரி. இப்போ நாங்கள் இந்த பாலோட அதில் பால் வராது. இது சான்ஸ் இல்லை புளிஞ்ச தேங்காய் பூவில். கோழி விடுது இல்லைண்ணே. கோழியும் வருது. சரி தண்ணி பா சரி வராது. பாவம் சரி வராது. அது முதல் புளிஞ்சாலும் சரி 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 வராது. இதை எடுத்து வச்சு சொதி வைக்கலாம். இல்லை எங்களுக்கு கறி எதுவும் காய்ச்சி நம்ப இல்லைன்னு இது சரி வராது. நீ நாங்கள் இதை விடுற இல்லை. இதை அப்படியே எடுத்துட்டு குறும்பா வச்சு என்ன இதாக்கு இடியப்பம் வச்சு சொதி வைக்கலாம். சரி. அப்போ நீ என்னத்தை செய்யறது? அடுப்பை மூட்டுட்டுண்ணா? அடுப்பை மூட்டுமா? சரி. பரவாயில்ல. ஒற்ற கையில் சட்டியம் பிடிச்சோண்டு அடுப்பை மூட்டிட்டீங்க ஒரு மாதிரி. அங்கே உண்டு நீங்கள் எல்லாம் தாண்டி விட்டீங்க. நீங்களா என்ன வைக்கல அடுப்பில் வைங்க. சரி அடுப்பில் வைப்பம். சரி பால் கொதிச்சா எல்லாருக்கும் ஒரு சில ரொட்டி கொடுக்க. சரி கொதிச்சு வடிவா பத்து மட்டும் எரிக்கணும் நல்லா அடுப்பு. சட்டி கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம். பிடிக்க வடியா திருப்பி கையில் உங்களை பிடிக்கக்கூடிய. சரி அதெல்லாம் பிடிக்கலாம் இந்த பாடல. சரி பொங்குதான் அகப்ப போடக்கூடாது. ஆக மிஞ்சி பொங்கினா பரவாயில்ல. அது பொங்கித்தானே வத்தணும். அது அகப்ப இப்ப போட வேண்டிய அவசியம் கிடையாது. சட்டிய மாதிரி பொங்குதான் பொங்கித்தான் வத்தும். அளவான எரிப்பில இருக்கணும். கூட எரிப்பு இருக்கக்கூடாது. முக்கியமா சுரட்டை கொச்சு மட்டை அதை வைக்கக்கூடாது. தென்னை மட்டை சம்பந்தப்பட்ட எரிக்கிற சாமான் வைக்கக்கூடாது. அப்படின்டா சொல்றவையில என்ன வரக்கூடாது வராதுண்டு இல்ல வர இல்ல. அப்படி இப்படி கொதிச்சு வத்தி வத்தி தான் கடைசியா பார்ப்போம் என்ன இந்த மாதிரி வர போகுது. அப்ப டீ வந்துட்டு போகுது. மாமா டீ ஆத்தி மாமா இல்லாத நான் ஆத்தி கொண்டு இருந்தேன். நான் பிறகு பொங்குதுன்னு சொல்ல வந்தேன். நான் இப்ப டீ குடிப்பேன். டீயா குடிங்க. கலக்கிட்டீங்க? குடிக்கலையே. நான் டீ குடிக்கிறேன். நான் பிளேன் டீ குடிக்கிறேன். என்ன மாதிரி நல்லா வத்தி எல்லாம் எண்ணெய் இதாண்டது பாத்தீங்களா? அப்படி தெரியுது இல்ல கொஞ்சம் கலண்ட வந்துடும். நல்லா எல்லாம் வத்திடும். இப்ப எவ்வளவு நேரம் இது கொதிச்சு கொண்டு இருக்கு? ஒரு 3/4 மணி நேரம். 1 மணி நேரம் பெறும். சரி இப்ப இது நல்லா வத்தின அப்புறம் நாங்க எண்ணெய் வந்த அப்புறம் பாப்போம். அடுத்து வந்து இப்ப மழையும் வந்து பெஞ்சு கொண்டு இருக்கு. மழையும் பெஞ்சு கொண்டு இருக்கு. தஸ்வின் நாங்க மலை கண்டு விளையாடுறாரு பாருங்க. தஸ்வின் உள்ள வாங்கோ, உள்ள வாங்கோ. மலைக்கு நிக்காங்க வாங்கோ. அம்மா உங்களுக்கு மலைக்கு வத்தி கொண்டு வந்துட்டு தானே.
பாலில் வத்தி கொண்டு வந்து எண்ணெயா வந்துட்டு பாருங்க எத்தனை பேர் ஹெல்ப்புக்கு வந்தது நம்ம வந்து மழை தானே இப்படியான வேலையில வீட்டுல இருந்து செய்த பிரயோசனமா இருக்கும் என்ன சில பேரை எடுத்து பார்த்து திரையை கொள்றது மழையாண்டா இப்படியான வேலை செய்த பிரயோசனமா இருக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுதா அப்படி சரிச்சு வைங்க இதுதான் இப்படி சரிச்சு வைங்க சரிச்சு வைங்க உங்களுக்கு விளம்பரம் இல்லை நான் சொல்றேன் பாயில வச்சா எண்ணெய் வருது பாருங்க அவ்வளோ எண்ணெய் உண்டு பாருங்க நாங்கள் திருவிழா அப்படியே சரிச்சு கூட அப்படி திணிக்க கூடாதா இப்படி வந்து வர ஒன்று அப்படி சரிச்சு வைங்க இல்லாட்டி ஊத்து போடும் பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன ரெடி அரைப்பத்து கட்டுங்க போட்டதுக்கு விட்டு பாப்போம் இருக்கா எல்லாரும் வடிக்கணும் வாசனை இருக்கு இல்ல இது லாபமோ இது வந்து எடுக்கிற கஷ்டம் தான் இந்த எண்ணெய் வேணும் என்ன 200 ml வாங்குறதுனால 420 ரூபா 450 ரூபா வரும் நினைக்கிறேன் அப்ப இது வரும் 400 ml கூட வரும் இல்லையோ ஓ 1/2 லிட்டர் வரும் அப்ப லாபம் பண்ணா சொல்லலாம் நானும் மீனாக்கோட்டு இவ்வளவு நேரமா நல்ல தெளிவா இருக்கு என்ன சூப்பரா இருக்கு நல்ல வெள்ளையாசி வெள்ளை தண்ணி மாய்க்கிடுங்க என்ன மஞ்சள் நல்ல எண்ணெயா இருக்கும் வீட்டு தயாரிப்பு வீட்டு தயாரிப்பு தான் நான் அவ்வளவு நேரம் செஞ்சேன் நீங்க கதைக்கிற விட்டுட்டு வீடியோ முடிங்க மழையும் பெய்யுது அடுத்து நாங்க மதிய சாப்பாடு சாப்பிடணும் சரி அப்ப நாங்க வீடியோ முடிப்போம் வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு புதிய வீடியோல சந்திப்போம் எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துட்டு நம்ம சரி ஓகே பை